எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோரை அறிஞர் எழுதிய பழமொழி 400 அப்படிங்கிற நூலில் இருந்து ஒரு 20 பழமொழிகள் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சொல்லப்போனால் இது ஃபர்ஸ்ட் வீடியோ கிடையாது. இந்த வரிசையில் நம்ம ஒரு 140 பழமொழிகளை ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த 20 தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கழிவிழா தோல் வச்சுவார் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் உதவாத நண்பர். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கழிவிழானா என்னன்னு தெரியணும். கழிவிழா அப்படின்னா விழா கழிந்த பின்புன்னு பொருள் வரும். சரிங்களா? அப்போ விழாவே இல்லாத டைமில் தோல் ஏற்றுவார் அப்படின்னா தோலை தூக்கி வைக்கிறதுன்னு பொருள் வரும். இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி இப்போ கோயில் கூட டைம்லலாம் என்ன ஆகும், தேர் ஓடுமா, அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவோட தேர் பார்க்க போவீங்க. போகும்போது உங்களுக்கு ஹைட்டுக்கு தேர் தெரியாது. உடனே உங்கள் அப்பா என்ன பண்ணுவார், சரி வா நான் உன்னை தோளில் தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு உங்களை தூக்கி தோளில் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவார், சாமியை காட்டுவார். இது விழா காலங்களில். விழாவே நடக்காத காலங்களில் உங்கள் அப்பா அதே மாதிரி உங்களுக்கு தூக்கி தோளில் வச்சுட்டு சாமி தெரியுதான்னு கேட்டால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை தான் கொடுத்துருக்காங்க. களி விழா, அதாவது விழா இல்லாத காலங்களில் தோளில் தூக்கி வைக்கிறது, எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி ஆபத்தில் உதவாத நண்பர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? கற்கிள்ளி கையுந்தார் இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பெரியவரை தாழ்த்த நினைத்தல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சம்மந்தம் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். கற்கிள்ளி, கிள்ளுதல் அப்படின்னா உடைத்தல்னு அர்த்தம். நான் கல்லை உடைக்கணும்னு நினச்சா கையுந்தார், கை வலி இல்லாமல் முடியாது, இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதுலேருந்து நான் ஒரு சின்ன கல்லை மட்டும் பேர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். அது தேவையில்லாத ஒரு கல் மாதிரி இருக்குது, அதை பேர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போனா கண்டிப்பாக எனக்கு கைவலி தான் ஏற்படும். அது சின்ன கல் தான், ஆனாலும் எனக்கு கைவலியை உண்டாக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய நல்ல விஷயம் பண்ண ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன கெட்ட விஷயம் இருக்குது. நான் அந்த கெட்ட விஷயத்தை மார்க் பண்ணி அவரை தாழ்த்தணும்னு நினச்சா கண்டிப்பாக எனக்கு என்ன ஏற்படும், தாழ்வு ஏற்படும். இவ்வளோ தான் கான்செப்ட். கற்கிள்ளி, அதாவது பெரிய மலையிலேருந்து சின்ன கல்லை உடைச்சா எப்படி வலிக்குமோ, அதே மாதிரி பெருசாக நல்ல விஷயம் பண்ணவங்ககிட்ட இருந்து சின்ன கெட்ட விஷயத்த அக்யூஸ் பண்ணி அவங்கள தாழ்த்தணும்னு நினச்சா கண்டிப்பாக எனக்கு அது வலியை ஏற்படுத்தும். இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? கற்றலில் கேட்டலே நன்று அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பாடம் கேட்டு படித்தல். நமக்கு தெரியும்ல, நீங்களாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ராப்பகலாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பெருசாக மைண்டில் ஏறாது. அதே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதான் கொடுத்துருக்காங்க, நீங்களாக உட்காந்து படிக்கிறது கற்றல். கற்றலை விட கேட்டு கேட்டு படிக்கிறது நல்லதுங்கிறாங்க. அதுக்கான பொருளும் கரெக்டாக இருக்கா? பாடம் கேட்டு படித்தல். அடுத்த பழமொழி பாருங்க, கற்றறிந்தும் போகா கடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்க, முட்டாள் கற்றும் பயனில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்கிறேன். கற்றறிந்து, அதாவது படித்து அறிவை மேம்படுத்தி, போகா அப்படின்னா போதனை செய்ய முடியாதுன்னு அர்த்தம். அவன் படிச்சிருக்கான், அவனால் மற்றவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை, சொல்லி கொடுக்க முடியலை. அப்படிப்பட்டவன் கடைன்னு சொல்கிறாங்க. அதாவது அவன் முட்டாளுக்கு சமமானவன் தான், கீழே உள்ளவன் தாங்கிறாங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், முட்டாள் கற்றும் பயனில்லை. கரெக்டாக இருக்கா? ஏன்னா அவன் படிச்சிருக்கான், அவனால் சொல்லிக் கொடுக்க முடியல, அப்போ அவன் முட்டாள் தானே. அப்படிப்பட்ட முட்டாள் படித்தும் பயனில்லை தானே. அதுக்கான பொருள் இது. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? கற்றறிந்தான் கல்லாத வாறு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், கல்வியை நாளும் கற்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். கற்றறிந்தான், அதாவது கற்று தெரிந்தான் அர்த்தம். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, ஆனாலும் கல்லாத வாருங்கிறாங்க. அப்போனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நிறைய படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு வாரான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு படிக்காதவன் எப்படி ஆர்வமாக கற்றுப்பானோ அதே மாதிரி ஆர்வத்தை உருவாக்கி கற்றுக்குங்க. அதான் கொடுத்துருக்காங்க. கற்றறிந்தான், நீங்கள் படித்தவர் தான், கல்லாதவாறு படிக்காதவ மாதிரி இருந்து கற்றுக்கணும். அதுக்கான பொருள் பாருங்கள், கல்வியை நாளும் கற்க. நீங்கள் டெய்லியும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் படித்தவனா இருந்தாலும் படிக்காதவ மாதிரி இருந்து என்ன பண்ணணும், படிக்கணும். இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? வினா முந்துராத உரை இல்லை, அதுக்கப்புறம் இல்லை கனா முந்துராத வினைன்னு கொடுத்துருக்காங்க. பார்க்க பழமொழி ரொம்ப பெருசாக இருக்கமே இருக்கா, ஆனால் உள்ள ஒன்றுமே இருக்காது. இதுக்கான பொருள் பாருங்கள், படியாதவனின் அறிவாலும் பயனில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். வினா முந்துராத உரை இல்லை, அதாவது உங்கள்கிட்ட கொஸ்டின்னு ஒன்று கேட்டால் தான் அதுக்கான ஆன்சர் சொல்லுவீங்க. கொஸ்டினே கேட்கலன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் சொல்லுவீங்களா? சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதான் கொடுத்துருக்காங்க, வினா முந்திராதுன்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது முன்னாடி வினா கேட்கலன்னா, அதான் தீராதுன்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி வினா கேட்கலன்னா
அதுக்கான உரை ஆன்சர் கிடைக்காது. நீங்கள் முதல்ல கொஸ்டின் கேளுங்க, அப்போ தான் ஆன்சர் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், கனவு முந்திராத வினை. நீங்கள் எல்லோரும் கனவு காணுவீங்க. நாம் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் எடுக்கணும்னு கனவு காணுவீங்க. நீங்கள் கனவே காணலைன்னா அது எப்படி நடக்கும்? கண்டிப்பாக அதுவும் நடக்காது. அதை தான் கொடுத்துருக்காங்க. கனவு முந்திராத, நீங்கள் முன்னாடி கனவு காணலைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த செயலை செய்ய முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே பொருளுக்கு வாங்க, படியாதவனின் அறிவாலும் பயனில்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் படித்தா தான் உங்கள் அறிவு வந்து என்னாகும், யூஸ் ஆகும். நீங்கள் படிக்கலைன்னா அறிவு யூஸ் ஆகாது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? காக்கையை காப்பிட்ட சோறு அப்படிங்கிறது பழமொழி. ரொம்ப சிம்பிள். இதுக்கான பொருள் பாருங்கள், கீழோர் பால் பொருளை ஒப்பித்தல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன். காக்கையை காப்பிட்ட சோறு, அதாவது நான் என்கிட்ட வந்து கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அதை கொண்டு போய் நான் காக்கா கிட்டே கொடுக்குறேன். இந்த சாப்பாடை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், நான் மத்தியானமாக வந்து உங்ககிட்ட கேட்பேன்னு சொல்கிறேன். அந்த காக்கா அந்த சாப்பாடை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பார்த்துக்காது. அதுவே சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே உள்ளவங்கன்னா இந்த கீழ் ஜாதி அந்த மாதிரி கிடையாது. அறிவில் கீழே இருக்க ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் ஒரு பொருளை கொடுத்து இதை பத்திரமா பார்த்துக்கன்னு சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பாக அவங்களால பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. காக்காவால் எப்படி சோத்தை பார்த்துக்க முடியாதோ அதே மாதிரி அவங்களால பொருளை பார்த்துக்க முடியாது. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? காணார் என செய்யார் மானா வினை அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், தமக்குத்தாமே தண்டித்தல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். காணார் என செய்யார் மானா வினை. ஃபஸ்ட்டு இந்த மானா வினைனா என்னென்னு சொல்கிறேன். மானம் கெடக்கூடிய செயல்னு அர்த்தம். அதாவது உங்கள் மானமே போகக்கூடிய ஒரு விஷயத்த இப்போ மறுபடியும் அந்த முதலின் வாங்க, காணார் யாருமே பார்க்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடாது. அதான் என செய்யாருன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் மானமே போயிடும் அப்படிக்கூடிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, யாருமே ஆஃபீஸில் இல்லை, எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க ஒருத்தர் வராரு. நீங்கள் யாருமே ஆஃபீஸில் இல்லை, அதனால் நம்ம அந்த காசை வாங்கிடுவோன்னு வாங்குவீங்களா? வாங்கக்கூடாது. ஏன்னா அறிவுள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே இல்லைனாலும் அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் என்ன? தமக்குத்தாமே தண்டித்தல். ஸோ யாருமே இல்லை அதனால் நான் அதை வாங்கிப்பேன் அப்படிங்கலாம் கிடையாது. யாருமே இல்லைனாலும் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தண்டிச்சுப்பீங்க. அவ்வளோதான் மேட்டர். சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? காதலோடு ஆடார் சூது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், சூதினால் சாவும் வரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலை வச்சு, அதான் காதல் ஓடு, ஆடார் ஆடக்கூடாது, கவருனா சூது, நீங்கள் காதலை வச்சு சூது ஆடக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும்ல, பஞ்ச பாண்டவர்கள். தர்மனுக்கு வந்து அவரோட தம்பிங்க மேலேயும் மனைவி மேலேயும் காதல் இருந்ததுனால அவங்கள வச்சு சூது ஆடினார். சூதாடும்போது இறுதியில் அவருக்கு கிடச்சது என்ன? நிறைய சாவுகள் தான் கிடச்சிது. அதை தான் கொடுத்துருக்காங்க. காதலோடு ஆடார் சூது, காதலை வச்சு ஆடாதீங்க, கவருனா சூதுன்னு அர்த்தம். அதுக்கான பொருள் சூதினால் சாவும் வரும் அப்படிங்கிறது தான் பொருள். சரிங்களா? நமக்கு தெரியும்ல, அவர் சூது ஆடினதுனால தான் நிறைய சாவுகள் நடந்துச்சு. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? காப்பாரில் பார்ப்பாரே மிகும் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்க, காப்பவரும் பார்ப்பாளரும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒரு பொருள் நீங்கள் வச்சுங்கன்னு வச்சுக்கோங்க, அதை காப்பாற்ற நினைக்கிறத விட அதை திருட நினைக்கிறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க இல்லையா? அதை தான் கொடுத்துருக்காங்க. காப்பார், அதாவது காப்பாற்ற நினைக்கிறவங்களை விட பார்ப்பார், திருட நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், காப்பாரும் பார்ப்பாரும். ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்த பழமொழி போயிடலாம். கானகத்து உக்க நிலா அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், நல்லபடி நடவாத நண்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். அதாவது காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கிறதுனால நிலாவோட வெளிச்சம் வந்து காட்டுக்குள்ளே வராது இல்லையா? அப்போ காட்டை பொறுத்த வரைக்கும் நிலாங்கிறது வந்து வேஸ்ட்டு தான். அதே மாதிரி உங்ககிட்ட நல்லபடியாக நடக்காத ஒருத்தரை நீங்கள் உங்கள் நண்பராக வச்சுக்கிட்டிங்கன்னா அவர்னால் ஏற்படக்கூடிய நன்மைங்கிற வெளிச்சம் உங்கள் மேலே படாது. ஸோ அப்போ அப்படி ஒரு நட்பும் வேஸ்ட்டு தான் சொல்கிறார். ஓகேவா? அப்போ கானகத்து உக்க நிலா அதுக்கான பொருள் நல்லபடி நடவாத நண்பர்னு அர்த்தம். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? குடரொலிய மீயொலி போக்குபவர் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பொருளால் தர்மம் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். போரில் சண்டை போட்டுட்ருக்கீங்க, அப்போது ஒருத்தன் ஏற அம்பு வந்து நம்ம வயிற்றில் பட்டுருச்சு. வயிற்றில் பட்டு குடல் சரிஞ்சு வெளியில் விழுந்துருச்சு. ஸோ அந்த வெளியில் விழுந்த குடலை மறுபடியும் என்ன பண்ணுறோம், தூக்கி ஒரே அழுத்தி உள்ளே வச்சுக்கிட்டு, எப்பாடி நான் உள்ளே வச்சிட்டேன், அதனால இனிமேல் நான் பொழைச்சிருவேன் நான் சந்தோஷப்பட்டா அது முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா என்னோடய குடலே சரிஞ்சு வெளியில் விழுந்தாச்சு, இனிமேல் நான் பொழைக்க மாட்டேன். அப்போ அந்த சந்தோஷத்துக்கு இணையாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, என்கிட்ட எல்லா பொருளையும் நான் வச்சுருக்கேன், அதை எனக்கே நான் வச்சுக்கிட்டு மற்ற யாருக்கும் கொடுக்காம பின்னாடி, அதாவது மறுபிறவியில் எனக்கு இது யூஸ் ஆகும் நான் நினச்சேன்னா அது அந்த சந்தோஷத்துக்கு இணையானது. அதாவது குடல் சரிஞ்சு விழுந்து நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன்ல, அந்த சந்தோஷமும் இந்த சந்தோஷமும் ஒன்று தான். அதனால் பொருள் இருக்கும்போது மற்றவங்களுக்கு கொடுத்து தர்மம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? சொல்லப்போனால் இதையும் லிங்க் பண்ண முடியாது, இருந்தாலும் கான்செப்ட் வைஸ் படிச்சுக்கோங்க.
அடுத்த பழமொழி என்னன்னு பாருங்க, குடிகெட வந்தால் அடிகெட மன்றி விடல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்க, வேரோடு அறுத்து விட வேண்டும்ங்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குடி கெட வந்தால்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ உங்கள் குடியை கெடுக்க ஒருத்தன் வாரான், அதான் குடி கெட வந்தால். சரிங்களா. அடிக்கெட மன்றி விடல், அடிக்கெட அப்படின்னா அடினா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இழக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த இழந்தாவது அடி கெடன்னு கொடுத்துருக்காங்களா. மன்றி விடல், அதாவது உங்கள் குடும்பத்தை அழிக்க ஒருத்தவங்க வராங்க, உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் இழந்தாவது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிடுங்க, அதை தான் கொடுத்துருக்காங்க. குடிகெட வந்தால் அடிக்கெட மன்றி விடல்னு. இதுக்கான பொருள் பாருங்கள், வேரோடு அறுத்து விட வேண்டும். உங்கள் வேரே அதுதான். ஸோ அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வேராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அறுத்தாது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிடுங்க. சரிங்களா. அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா பழமொழியில் பாருங்கள், அடிக்கெட, அடின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ பொருளில் வந்து வேர்னு ஒரு வார்த்தை இருக்குது. மரத்தோட அடிங்கிறது வேர் தானே, அப்படி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சிட்டாலும் சரி தான். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. குரங்கின் கை கொல்லி கொடுத்து விடல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், தீயவனுக்கு வழங்க வேண்டாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்கின் கை, அதாவது குரங்கோட கையில் கொல்லிக்கட்டையை கொடுத்தா, நீங்கள் வந்து நெருப்பு கொல்லிக்கட்டையை கொடுத்துட்டீங்க, கொடுத்தா அது என்ன பண்ணும், நம்ம ஊரையே அழிச்சிடாது, அங்கே இங்கேயும் தாவி ஊரையே அழிச்சிடும். ஸோ அதே மாதிரி ஒரு கெட்டவங்கிட்ட நீங்கள் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணிடுவான், ஊரையே அழிச்சிருவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்போ குரங்கின் கை கொல்லி கொடுத்து விடல், இதுக்கான பொருள் தீயவனுக்கு வழங்க வேண்டாம் அப்படிங்கிறது பொருள். சரி, இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. குரங்கினுள் நல்முகத்த தில் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், நீசருள் பண்புடையார் தோன்றார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்கினுள், அதாவது ஒரு குரங்கு கூட்டம் இருக்குது, அந்த குரங்கு கூட்டத்துக்குள்ளே நன்முகத்தார், நல்ல மனுஷன் மாதிரி ஒரு அழகான முகம் உள்ள ஒருத்தர் வந்து இருப்பார் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்ப முடியாது. ஏன்னா அது குரங்கு கூட்டம், எல்லாமே குரங்காக தான் இருக்கும். அதே மாதிரி நீசருள்னா பண்பு இல்லாதவங்க கூட்டத்துக்குள்ள நல்ல பண்புடையார் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்ப முடியாது. பண்பு இல்லாதவங்க அந்த கூட்டத்துக்குள்ளே எல்லாருமே பண்பு இல்லாதவங்க தான் இருப்பாங்க, அதான் கொடுத்துருக்காரு. நீசருள் பண்புடையார் தோன்றார்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா. குருட்டுக்கண் தூஞ்சிலேன் தூஞ்சாக்கால் எண் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், இறப்பாருக்கு உதவாத பொருள்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். குருட்டுக்கண், அதாவது கண்ணு வந்து குருடாக இருக்குது, அந்த குருடாக இருக்கக்கூடிய கண்ணு வந்து தூஞ்சிலேன், தூங்குனா என்ன, இல்லை தூஞ்சாக்கால் முழிச்சிருந்தா என்ன அப்படிங்கிறார். ஸோ ரெண்டுமே ஒன்று தானே, அவருக்கு இருட்டாக தான் இருக்கும், தூங்கும்போதும் இருட்டாக தான் இருக்கும், முழிச்சிருக்கும் போதும் இருட்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒருத்தர் சாவ கிடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட பணம் இருந்தும் உங்களால் அவருக்கு உதவி பண்ண முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பணம் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, ஏன்னா ஒரு உயிரே போகுது, உங்களால் உதவி பண்ண முடியலையே. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. குருவி குடர் கருப்ப சேரும் குடர் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பணக்காரரின் விருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். குருவி, அதாவது சின்ன குருவி இருக்குல்ல, அதோட குரங்கருப்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த குரங்கு அப்படிங்கிறது தொடையை குறிக்குது. தொடையை நம்ம லைட்டாக அறுத்தோன்னா அதோட சோறும் குடர், அதோட நீங்கள் தொடையை லைட்டாக அறுக்கும்போது அதோட குடலும் சேர்ந்து வெளியில் வருங்கிறாங்க. இது எப்படிப்பா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் குருவியை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தொடலாம் தனியாக கிடையாது, உடம்போட தான் தொடை ஒட்டியிருக்கும். நீங்கள் உடம்புல தொடையை தான் அறுக்கிறதுக்கு சின்னதாக கோடு போடுறீங்க, ஆனால் அது உடம்புக்குள்ளேருந்து குடல் என்ன ஆயிரும், வெளியில் வந்து குருவி செத்து போயிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன கீறல் தான், ஆனால் குருவியை பொறுத்த வரைக்கும் அது உயிர் போகக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி நீங்கள் பணக்காரர் ஆகிட்டீங்க, ஏழையாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேரம் சாப்பாடு தான், உங்கள் ஃப்ரெண்டு வைக்கிறது ஒரு நேரம் சாப்பாடு, ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அது பேரிழப்பாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே, இப்போ பழமொழி என்ன, குருவி குரங்கருப்ப சோறும் குடருங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பணக்காரனுக்கு விருந்துங்கிறது பொருள். இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா. குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், படியாமலே வரும் அறிவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவான். மச்சான் எப்படா இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் அதுக்கு கிளாஸ்லாம் போகலடா, எங்கள் வீட்லேயே கேஷுவலாக அம்மா அப்பா 2 பேரும் இங்கிலீஷ் பேசுவாங்க, ஸோ அவங்க கூட இருந்து எனக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இது மூலம் என்ன புரிஞ்சுக்க முடியுது, அவங்க அம்மா அப்பா 2 பேருமே படித்தவங்க, அவங்க படித்த அந்த இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜ் வந்து இவனுக்கு படிக்காமே வந்துருச்சு. அதை தான் கொடுத்துருக்காங்க. குல விச்சை, குலத்தோட விச்சைனா செல்வம்னு அர்த்தம். குலத்தோட செல்வம் அப்படிங்கிறது கல்லாமல், இவன் படிக்காமையே இவன்கிட்ட ஒரு பாகமாக மாறிடுச்சு, அதான் கொடுத்துருக்காங்க. குலவிச்சை கல்லாமல் பாகம் படும்ட்டாங்க. ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள், படியாமலே வரும் அறிவு, படிக்காமையே அவனுக்கு அந்த அறிவு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா. குவளை தன்னாரால் யாத்து விடல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், திருடனின் காணிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு திருடனோட காணிக்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து திருட போவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பார்த்துடுறீங்க. பார்த்ததும் அவங்க கிட்ட சொல்கிறான், நீ யார்கிட்டயும் சொல்லாமல் இரு, நான் திருடுறதுல ஒரு பங்கை உனக்கு தாரேங்கிறான். உடனே நீங்களும் அதை வாங்கிக்கிட்டு சரி யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்க. அப்படி அந்த திருடன் கொடுக்கக்கூடிய பங்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. எப்படி இருக்குன்னா, ஒரு குவளை மலர் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த குவளை மலராக இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அப்படி இல்லாமல் அதோட தண்டு இருக்குது பாருங்க, அந்த தண்டை உரித்து அதை நாராக மாற்றி அந்த நாரில் ஒரு மாலை செஞ்சு அந்த மாலையை உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன்தான் அந்த பங்குலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். குவளை மலரை கொடுத்தா நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, ஆனால் அந்த நார்னால உங்களுக்கு என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. குவளை தன் நாரால்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தண்டிலிருந்து செய்யப்பட்ட நாரால் யாத்து விடல் ஒரு மாலையாக செஞ்சு உங்களுக்கு கொடுத்தா அதனால் என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு திருடன்கிட்ட இருந்து நீங்கள் இப்படி வாங்கக்கூடிய காணிக்கை. சரியா? இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? குழி பூமி ஆற்றாங்குழிக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், தீவினையின் பயன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழி பூமி, அதாவது நீங்கள் பூமியில் வந்து குழி தோன்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழி தோண்டி கிடைக்கக்கூடிய மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணை கொண்டு மறுபடியும் அந்த குழியை மூட நினச்சா உங்களால் மூட முடியாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மண் வந்திருக்கும். நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, நம்ம குழி தோண்டும் போது மண் எடுத்துகிட்டே இருப்போம், மறுபடியும் அதை மூடுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மேடாக வந்திருக்கும் பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு கெட்டது பண்ணுவீங்க, நீங்கள் இவ்வளோ தான் அதுக்கான பயன் கிடைக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் நினச்சதை விட அதிகமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பயன் கிடைக்கும். பயன்னா நல்லது கிடையாது, அதனால் ஏற்படக்கூடிய வினை. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம 20 பழமொழிகள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.